Dear students, welcome to online class with Ema. 11th Maths, third chapter trigonometry, exercise 3.1, 10th one. Cot theta into 1 plus sin theta equal to 4m and cot theta into 1 minus sin theta equal to 4n. Then prove that m square minus n square the whole square equal to mn prove பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கலாம். What is given solution? Cot theta into 1 plus sin theta equal to 4n கொடுத்துருக்காங்க. ஸோ இது உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். என்ன வரும்? காட் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா சைன் தீட்டா ஈக்குவல் டு 4n. இப்போ இது எப்படி? காட் தீட்டா ப்ளஸ் இது எப்படி எழுதலாம்? காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு எழுதலாம். ஏன்னா சைனும் கேன்சல் ஆயிரும். ஈக்குவல் டு 4n. ஓகே, ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? காட் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு 4n. இது ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. காட் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு 4n ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? காட் தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு 4n. ஸோ இது உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். காட் தீட்டா மைனஸ் காட் தீட்டா சைன் தீட்டா ஈக்குவல் டு 4n. ஸோ அகெயின் காட் தீட்டா, திஸ் கேன் பி ரிட்டன் as காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. Okay, it's into sin theta equal to 4n. These two will get cancelled. இதுலேருந்து என்ன தெரியுது? cot theta minus cos theta equal to 4n. ஸோ இதை வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு இதை செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் mn. அப்போது இதெல்லாம் எலிமினேட் பண்ணுற மாதிரி வரும். காட்டு சைனு காசு இதெல்லாம். ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னா ஸ்கொயரிங் அண்ட் சப்ராக்டிங் சைமல்டேனியஸாக பண்ணணும், போத் சைட்ஸ். ஓகே, இப்போ என்ன பண்ணுங்கள்? ஸ்கொயரிங் அண்ட் சப்ராக்டிங் 1 and 2 we get. ஸ்கொயரும் பண்ணணும், சைமல்டேனியஸாக சப்ராக்ட் பண்ணணும். ஸோ காட் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் சைமல்டேனியஸாக சப்ராக்ட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டும் செகண்டும். ஓகே, காட் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? 4m த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4n த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இது பண்ணுங்கள். காட் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் ப்ளஸ் 2 காஸ் தீட்டா காட் தீட்டா. ஓகே, அண்ட் தென் மைனஸை வெளில வச்சுக்கோங்க. காட் ஸ்கொயர் தீட்டா டேரெக்டாக பண்ணலாம். ஸோ கன்ஃபியூஷன் இல்லாததுக்காக ஸோ ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல. காட் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 2 காஸ் தீட்டா காட் தீட்டா. ஓகே, ஈக்குவல் டு என்ன? 16m ஸ்கொயர் மைனஸ் 16n ஸ்கொயர் ஈக்குவல் டு திஸ் இம்ப்ளைஸ் என்ன வரும்? காட் ஸ்கொயர் தீட்டா minus plus cos square theta plus 2 cos theta cot theta. உள்ள மைனஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். காட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 காஸ் தீட்டா காட் தீட்டா ஈக்குவல் டு 16m ஸ்கொயர் மைனஸ் 16n ஸ்கொயர். ப்ளஸ் அண்ட் மைனஸ் கெட் கேன்சல், ப்ளஸ் அண்ட் மைனஸ் கேன்சல். இப்போ என்ன வரும்? திஸ் இம்ப்ளைஸ் 4 cot theta cos theta. Okay, cos theta cot theta equal to இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2 ஆட் பண்ணால் 4 cot theta cos theta equal to 16m ஸ்கொயர் மைனஸ் 16n ஸ்கொயர். அது எப்படி எழுதலான்னா 16 காமனாக வெளில எடுத்துகிட்டு m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். ஓகே, ஸோ இதுலேருந்து என்னென்னா இதை எப்படி எழுதலாம்? அகெயின் this implies 4 into cos theta by sin theta னு எழுதலாம். cot again okay into cos theta by sin theta into cos theta. okay, equal to 16m square minus n square. இங்கே 4 ஆகிடும். ஓகே, கேன்சல் பண்ணணும். இங்கே என்ன வரும்னா this implies என்ன வரும்? cos square theta divided by sin theta equal to 4m square minus n square னு வரும். ஓகேவா? cos square theta sin theta 4 equal to 4m square minus n square. இப்போ இதை என்ன பண்ணுங்கள்?
ஸ்கொயரிங் போத் சைட்ஸ். இதை ஸ்கொயர் பண்ணுங்கள். எதனால் பண்ணுறோன்னா நம்மளுக்கு கொஸ்டினில் ப்ரூவ் தட் m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு mn வருது. ஸோ அது பண்ணுறதுக்காக நம்ம ஸ்கொயரிங் போத் சைட்ஸ் பண்ணும்போது எல்லாமே எலிமினேட் ஆகணும் லாஸ்ட்டில். ஓகேவா? காஸ் சைன் எல்லாமே. ஸோ ஸ்கொயர் பண்ணும்போது என்ன வரும்னா காஸ் பவர் 4 தீட்டா ஸ்கொயர் பண்ணால் ஓகே டிவைடட் பை சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 16 m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு வரும். இது தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இதை ஸ்கொயர் பண்ணுறோம், ஸ்கொயரிங் போத் சைட்ஸ். ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்புறம் இது அப்படியே வச்சுக்கோங்க. தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுட்டு நம்மளுக்கு இது கிட்டத்தட்ட வந்துருச்சு. ஏன்னா ப்ரூவ் தட் m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு mn நம்பர் மாதிரி எடுத்துகிட்டு வரணும். நெக்ஸ்ட் இங்கே mன்னு வருது. அப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு RHS கிடைக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா மல்டிப்ளையிங் 1 and 2 இது அப்படியே வச்சுக்கிறோம் தேர்ட் ஈக்குவேஷன்னு. சைமல்டேனியஸில் என்ன பண்ணுறோன்னா மல்டிப்ளையிங் 1 and 2 பண்ணுறோம். மல்டிப்ளையிங் 1 and 2 ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் ஸ்கொயரிங் அண்ட் சப்ராக்டிங் 1 and 2 பண்ணும்போது இந்த ஈக்குவேஷன் கிடைக்கிது. நம்ம 3 மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்தது மல்டிப்ளையிங் 1 and 2 மல்டிப்ளையிங் 1 and 2 பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்னா 1 என்ன காட் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா இன்ட்டு காட் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு 16 mn. ஸோ இது என்ன a ப்ளஸ் பி a மைனஸ் பி ஃபார்மில் இருக்குது. ஸோ a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 16 mn. அகெயின் இது எப்படி எழுதலாம்? காட் ஸ்கொயர் தீட்டாவை காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 16 mn. ஸோ இது அப்படியே அடுத்த பேஜில் எழுதுகிறேன். ஓகேவா? அது மல்டிப்ளையிங் 1 and 2 மல்டிப்ளை பண்ணும்போது இது வருது. ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா அகெயின் இதை எல்சிஎம் எடுங்க. ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 16 mn. ஸோ இப்போ இது எல்சிஎம் எடுக்கும்போது காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் இது எல்சிஎம் எடுக்கும்போது என்ன சைன் ஸ்கொயர் தீட்டா எல்சிஎம் வரும் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 16 mn. அகெயின் இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாவை எப்படி எழுதலாம்? திஸ் இம்ப்ளைஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா காமனாக வெளில எடுத்துக்கோங்க. ஓகேவா? காஸ் ஸ்கொயர் தீட்டா இங்கேயும் இருக்குது. அப்போ என்ன வரும்? 1 மைனஸ் sin square theta divided by cos square theta divided by sin square theta equal to 16 mn. Again 1 minus sin square theta எப்படி எழுதலாம்? cos square theta ன்னு எழுதலாம். So cos square theta into cos square theta divided by sin square theta equal to 16 mn. So இப்போ இதிலேருந்து என்ன? This implies cos power 4 theta divided by sin square theta equal to 16 mn. ஸோ இதை ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. அப்போது ஃப்ரம் 3 and 4 தேர்ட் ஈக்குவேஷன் என்ன பார்த்தோம்? நம்ம தேர்ட் ஈக்குவேஷன் வந்து காஸ் பவர் 4 தீட்டா டிவைடட் பை சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 16 m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு வருது. ஸோ ஃபோர்த் ஈக்குவேஷன் என்ன? காஸ் பவர் 4 தீட்டா டிவைடட் பை சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 16 mn. அப்போது தேர்ட் ஈக்குவேஷன் வேணால் அகெயின் எழுதிக்கிறேன். காஸ் பவர் 4 தீட்டா டிவைடட் பை சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 16 m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். இது தேர்ட் ஈக்குவேஷன். அப்போது ஃப்ரம் 3 and 4 என்ன வரும்? இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுங்கள். ஃப்ரம் 3 and 4 இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே சேமாக இருக்குல்ல. ஸோ 16 திஸ் இம்ப்ளைஸ் 16 m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 mn. So 16 will get cancelled. அப்போ என்ன வரும்? From this m square minus n square the whole square equal to mn. So hence proved. இதனை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. hence proved. பாருங்க m square minus n square the whole square equal to mn ப்ரூவ் பண்ணோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? m என்ன 4n இப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கிறோம் கொடுத்துருக்க கொஸ்டினை பண்ணிவிட்டு ஸ்கொயரிங் அண்ட் சப்ராக்டிங். ஸோ அது ஒரு ஈக்குவேஷன் மாதிரி வரும். அது தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம். அகெயின் அந்த 1 and 2 ஃபஸ்ட்டு வந்து ஸ்கொயரிங் அண்ட் சப்ராக்டிங் அண்ட் தென் மல்டிப்ளை பண்ணும்போது அது ஒரு ஈக்குவேஷன் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும்.
ஸோ 3 and 4 நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது n² - n² the whole square equal to mn நம்ம கண்டுபிடிச்சாச்சு. Hence proved. Thank you. For more videos, please subscribe our channel.